அப்பனே ஆதிவள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் குலவே இறந்தா அரணோடு பார்வதியோ என்ன ஆதிவள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் குலவே இறந்தா அரணோடு பார்வதியோ அந்த பிரம்மலோகம் தன்னாதியில அங்க வாழ்ந்து வாரார் பிரம்ம ரிஷி அங்க வாழ்ந்து வாரார் பிரம்ம ரிஷி பிரம்ம ரிஷி என்பவரோ அவர் மனைவி பொன்னுருகி வாழ்ந்து வரும் காலத்தில பிரம்ம ரிஷி என்பவர்க்கு பேரை சொல்ல பிள்ளை இல்லை பிள்ளை இல்ல கவலை கொண்டு என்ன கவலை பெருங்கவலை அடைந்தாரே அண்ணன் மதலை இல்ல கவலை கொண்டு அவங்க மனக்கவலை அடைந்தா அந்த பிரம்ம ரிஷி பொன்னோரோகி அம்மா பிள்ளை இல்ல கவலை கொண்டு பகவான நினைக்கணுமே பாரத்தவம் செய்யணுமே பிரம்ம ரிஷி பொன்னோரோகி அதாவது பிரம்ம ரிஷிக்கும் பொன்னுரிக்கும் பிள்ளை இல்லாம ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்ப உடனே மன்னவா தீராதவனைய தீர்க்கணுமானா தெய்வம் ஒருவரால் தான் முடியும்பாங்க. ஆனா எனக்கு பேர சொல்லுறதுக்கு பிள்ளை இல்லையே, நான் என்ன செய்வேன்? அம்மா தீராதவனைய தீர்க்கணுமானா தெய்வம் ஒருவரால் தான் முடியும். அதனால பிள்ளை இல்லையே நீ கவலைப்படாத, இறைவனை நோக்கி தவம் இருந்தா பிள்ளை இருக்கும். அப்படி என்று ஐயா பிரம்ம ரிஷி என்பவர் பொன்னுருகி பெண்கொடி வடக்கு கோட்ட வாசலில யாகம் அது வளர்த்தாங்கோ. அண்ணா வடக்கு ஓட்ட வாசலி யாகம் அது வளர்க்கும் போது 7 வகை எண்ணெய்களா 21 சுப்பிகளா அத்தி சிப்பி ஆலஞ்சுப்பி அண்ணா அரசஞ்சுப்பி போல செஞ்சுப்பி அண்ணா 7 வகை எண்ணெய்களா 21 சுப்பிகளா வடக்கு கோட்ட வாசலில அண்ணா யாகம் அது வளருதையோ. அப்ப 1008 கும்பம் வைத்தார். ஐயா பிரம்ம ரிஷி நீரு பிள்ளை இல்லையேனே கவலைப்படக்கூடாது. 1008 கும்ப கலசத்தை வைத்தாங்க. 1008 கும்பத்துக்கும் அதிக கும்பம் தான் சிவகும்பம். சிவகும்பத்துல செவ்வரளிப்பு மாலையை போட்டு செங்காவி அஸ்திரம் உடுத்தி ருத்ராட்ச மாலையை போட்டு 21 வகையான விறகு சுள்ளிகளை போட்டு யாகம் வளருது. ஓம் நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை சொல்லி யாகம் வளர்த்தாங்க. அப்போ இவருடைய யாகம் கைலாசம் வருகுதையா. ஆடாத கைலாசம் ஆடிடுமா செஞ்சிடுமா.
அண்ணா நடுங்காத கைலாசம் அங்க கிடுகிடுன்னு நடுங்குதையா. பார்த்தால பொன்னுருகி ஐயா எங்கனவ ராசமண்ணா எஜமான எந்துரைய பார்வதி கேக்கா, ஓ பகவான, என்னையா இப்படி யாக வளர்ற, என்னையா காரணம் அப்படி கேளு. பிரம்ம ரிஷிக்கும் பொன்னுரிக்கும் பிள்ளை இல்ல, பிள்ளை வரத்துக்காண்டி யாக வளர்க்காங்க. பிரம்ம ரிஷிக்கும் பொன்னுரிக்கும் பிள்ளை வரம் கொடுக்கணும்னா அவங்களுடைய தலையெழுத்த பார்க்கணும். ஓரறிவு படைத்த புல் பூண்டு தாவரத்தில இருந்து 6 அறிவு படைத்த மானிட மனுக்கள் முதற்கொண்டு எல்லாருடைய தலையெழுத்து யார் கையில இருக்கு? அப்போ சித்திரபுத்திர நைனாரைத்தான் அந்த சிவபெரும் வரவழைத்தார். ஐயா வாரும் ஐயா நைனார நைனார் வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். ஐயா நைனாரே அப்போ சித்திரபுத்திரனாரோ சிவபெருமா முன்னால அவ ஏடுகளை புரட்டுவாராம். ஏடுகளை புரட்டும் போது அண்ணா 7வது ஏடாதுதான். 7வது ஏடோ பிரம்ம ரிஷியுடைய ஏடு. ஓ, அவர் போன பிறவியில என்னவாயா பிறந்திருக்காரு? வேடவனாக பிறந்திருக்கார். மலை வேடவனாக பிறந்து வேட்டையாட போயிருக்காரு. அப்போ வேட்டையாட போகும்போது ஒரு சினமான பார்த்திருக்கான். சினமானு பார்க்கலையே அண்ணா, சினமானும் பார்க்கல. அவனும் பானம் போட்டு கொன்னு போட்டான். அவன் பானம் போட்டு அண்ணா சினமான கொன்ன தோசம் 7 ஜென்மத்துக்கும் பிள்ளை வரம் கிடையாது. ஐயையோ, சினமான கொன்ன தோசம் 7 ஜென்மத்துக்கும் பிள்ளை இல்லையே. சரி, அவன் மனைவியுடைய தலையெழுத்த பார்ப்போம். ஆமா, அவன் கெட்டிக்காரில்ல, அவன் கணக்கு எப்படி இருக்கு. அவ போன பிறவியில வேடவ குலத்திலே ஐயா கோயில் கிடாய் வெட்டக்கூடிய ஐயப்ப சுவாமி அவர்கள் எங்கிருந்தாலும் சரி ஆலயத்துக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டி அழைக்கின்றார்கள். சிவன்பான பொங்கல் விட்டாச்சு. ஆமா, காலதாமதம் இன்றி சீக்கிரம் வாங்க. கிடா வெட்டக்கூடிய அன்பர்கள் ஐயப்ப சுவாமி அவர்கள் எங்கிருந்தாலும் மிக சீக்கிரமாக வரும்படி உங்களை விழா கமிட்டி சார்பாக மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறார்கள். இப்பொழுது மதிய கொடை சிவபெருமான் பூஜை நடைபெற இருப்பதனால் கிடா வெட்டக்கூடிய ஐயப்ப சுவாமி அவர்கள் எங்கிருந்தாலும் மிக சீக்கிரமாக வரும்படி உங்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துகிறார்கள். பூஜைக்கு நேரமாகிவிட்டது. மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. அப்படியாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனைவியான பொன்னுருகியானவா போன பிறவியிலே வேடவ குலத்திலே மருத்துவமாக பிறந்தான். வேடவ குலத்திலே மருத்துவமாக பிறந்து 5-6 பெண்களுக்கு அந்த அம்மா பிரசவம் பார்த்திருக்கா. இப்பமுள்ள ஆஸ்பத்திரி, அப்போ ஆஸ்பத்திரியாது. பிரசவம் பார்க்கும் போது ஆண் குழந்தை பிறந்தா கொப்புள அறுத்து குளிப்பாட்டி பாப்பான். குளிப்பாட்டி கையில் எடுப்பான்.
அப்படியாக அந்த பொன்னுரியாளுடைய தலையெழுத்துலையும் பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை. அப்ப அவருடைய தலையெழுத்தின் பிரகாரம் எம்பெருமாள் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி தான் போய் குழந்தையாக பிறக்கணும் விதி இருக்கு. ஆமா, விதி இருக்கு. கருவில உருவாகி பிறக்கட்டாலும் ஆமா, 12 வருடகாலங்கள் தவம் இருந்ததாலே அண்ணா பிரம்மரிஷி யாகத்திலே பெருமாள் போய் பிறக்கணுமே யாகத்திலே அப்போ பிரம்மரிஷி யாகத்திலே அங்க பெருமாள் போய் பிறக்கணும். 1008 கும்பம் வைத்தா 1008 கும்பத்திலும் அரிய கும்பம் சிவகும்பம் தான். 1008 கும்பம் வைத்து தவம் இருந்தாரே, 1008 கும்பத்திலையும் அதிக கும்பமான சிவகும்பத்திலே எம்பெருமாள் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தியை போய் ஒரு குழந்தையாக பிறந்தார். அப்ப என்ன ஆச்சு? ஐயோ, கூடியிருக்கும் பெண்கள் எல்லாம் கூடியிருக்கும் பெண்கள் எல்லாம் குலவை சத்தம் போடுவார். ஆண் குழந்தை பிறந்த போது அவங்க அணி குலவை போடுவான். அப்போ குழந்தை வந்து பிறக்கும் போது அண்ணா கூடியிருக்கும் பெண்கள் எல்லாம் அண்ணா குலவை சத்தம் போடுவாரா. அப்போ ஆண்டவனின் அருளாலே பிரம்மரிஷி யாகத்தில ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்க. பிரம்மரிஷியுடைய யாகத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த பிறந்த பிள்ளைக்கு வாரி எடுத்தார் பிரம்மரிஷி. ஐயா வாரி எடுத்தார், வலது கண்ண முத்தமிட்டா ஏந்தி எடுப்பார், இருபுறமும் முத்தமிட்டா கண்ணத்தோட கண்ணவை அவ கனிவாய் முத்தமிட்டா. அப்போ மார்போட மார்பனை மதிமுகத்தி முத்தமிட்டா. உடனே பிரம்மரிஷியும் பொன்னுருகியும் அந்த பிள்ளைக்கு பெயர் கொடுத்தார். அப்பா சிவக்கொழுந்து என்று சொல்லி அந்த சிறுவனுக்கு பெயர் கொடுத்தார். அப்போ சிவக்கொழுந்து பாலகன அம்மாவன பொன்னூருகிய அவன பூமியில விட்டு அம்மானா பொறுப்பாதன் நோகும் என்று அண்ணா தரையாதியில விட்டு அம்மானா அண்ணா தண்ட காலு நோகும் என்று அண்ணா தோளாதியில தொட்டில் கட்டி அண்ணா தொட்டில் கட்டி அண்ணா தொடையதியில நடவரத்தி அண்ணா
அண்ணா மார்பதியில தொட்டில் கட்டி அண்ணா மகனான சிவக்கொழுந்த அம்மாவன பொன்னுருகி அவ மடியதில நடவரத்தி அண்ணன் நாலு ஒரு மேனியுமா மேனியோ அவன் நலமுடனே வளர்த்து வாரா அப்போ சிவக்கொழுந்து பாலகன அவன் 6 மாதம் ஒரு வயதா அவன் உண்டு நல்ல தவண்டு வாரான் அண்ணா 2 நல்ல வயதும் ஆச்சு நடந்து வர சிவக்கொழுந்து 3 நல்ல வயதும் ஆச்சு அப்ப முடியறக்கி காதும் கொத்தி அண்ணா முத்தால கடுக்கம்போல் அந்த சிவக்கொழுந்து பாலகன 4 நல்ல வயதும் ஆச்சு அவன் நடந்தோடி விளையாடுவான் அண்ணா 5 நல்ல வயதும் ஆச்சு வயதும் ஆச்சு அரிச்சு வடிதான் படித்தான் அண்ணா 7 8 வயதும் ஆச்சு ஆனலக சிவக்கொழுந்து எல்லா கலையும் கச்சோனந்தான் 10 வயதுமா அண்ணா பலகனக்கும் படிப்பான் அண்ணா படியாத பாடம் எல்லாம் படித்து வாரம் சிவக்கொழுந்து எழுதாத ஏடி எல்லாம் எழுதி நல்ல படித்தானே அண்ணா எழுதி நல்ல படித்தானே அப்படியாக மகனான சிவக்கொழுந்து பாலகனுக்கு வயதோ 12 வயது 12 வயதிலே பாலகனாம் சிவக்கொழுந்து எப்படியாவது நம்ம பாடங்களை படிக்கணும் பூஜைகளை படிக்கணும் பூஜைகளை படிக்க வேண்டும் அவனுக்கு ஒரு ஆசை என்ன ஆசையா தகப்பன் செய்த பூஜையை தாமனும் செய்யணும் நம்மளும் செய்யணும் அப்பா செய்த அரண் பூஜையா அருமை மகனாகிய சிவக்கொழுந்து செய்யணும் செய்ய வேண்டும் 12 வயதுக்குள்ளாக பலகலையும் படித்தானே சிவக்கொழுந்து சிவபூஜையை செய்யணுமானா நேரம் இருக்கு காலம் இருக்கு டைம் இருக்கு நேர காலங்கள் உண்டு இல்லையா 4வது சாமம்னா எத்தனை கால் மணி 4வது காலம்னா அதிகாலை இல்லையா அதனாலே அந்த பிரம்ம முகூர்த்தத்துலதான் பூஜை செய்யணும் அதனாலே பார்த்தான் மகனான சிவக்கொழுந்து 4வது சாமம் என்று சொன்னா எப்படி இருக்கும் அண்ணா காகம் வந்து பறக்கா கருங்குருவிலாந்தாது அண்ணா சிட்டும் வந்து அண்ணா சிறு உருவி அண்ணாட்டோமது அண்ணா அசல் காத்து நாளவேது சாமம் போலே அவ வாரானே சிவக்கோ
அண்ணன் நாலாவது சாமம் போலே அண்ணவாராணி சிவக்கொழுந்து அண்ணன் நகத்தால பூவெடுத்தா நஞ்சி பிஞ்சி போகும் என்று விரலால பூவெடுத்தா அண்ணா வெம்பியது போகும் என்று அண்ணா கடத்தால பூவெடுத்தா காம்பளி போகும் என்று தங்க துரட்டி கொண்டு வெள்ளியால கூட செய் நந்தவனம் தன்னாதி அவன் நந்தவனம் தன்னாதி அவன் பூவெடுக்கவார அதாவது சிவக்குழந்தைக்கு ஒரு ஆசை, என்ன ஆசையா? சிவபெருமானுடைய லிங்கத்துக்கு பூஜை செய்யணும். பூஜைகள் செய்ய வேண்டும். நகத்தாலே பூவெடுத்தான் அஞ்சி விஞ்சி போகும், போகும் அல்லவா? விரலாலே பூவெடுத்தா வெம்பி போகும், வெம்பி போகும். கரத்தாலே பூவெடுத்தா காம்பளிக்கு போகும். காம்பு அழுகி போகும். நாம என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? தங்க துரட்டி எடுத்தான், வெள்ளி கூடை எடுத்தான், வெள்ளி கூடை கையில் எடுத்தான். நந்தவன தோட்டத்திலே மலரெடுக்க வந்து கொண்டிருக்கிறான் சிவக்குழந்து. சிவக்குழந்து பாலகன் அவன் நந்தவன தோட்டத்தில மலரெடுக்க வாரானே, வருகின்றானே. பூமலரை எல்லாம் பறித்து சரி, சிவபெருமானுடைய லிங்கத்துக்கு பூஜை செய்தான். பூஜைகள் செய்தான். 4 கால பூசை, 6 கால பூசை, 6 கால பூஜை, 7 கால பூசை சரி என்று எல்லளவும் தவறாமல் இறைவன் பூஜையை செய்தான். இறைவன் பூஜைகள் செய்தான். கடுகளவும் தவறாமல் கடவுள் பூஜையை செய்தான். செய்தான் அல்லவா? இவன் செய்து வந்த பூஜையினுடைய பலனாலே அவனுக்கு இந்திர பட்டம் கிடைக்க இருக்கு. இந்திர பட்டம் கிடைக்க போகுது. யாருக்கு? சிறுவனுக்கு. சிவக்குழந்தைக்கு இந்திர பட்டம் கிடைச்சி அவனுடைய இந்திர பட்டம் பறிபோக இருக்கு. உடனே கண்ணீரும் கவலையுமா வாரான். இந்திர பகவான் கைலாசம் வந்த ஆண்டவா, முந்தா நாள் பேஞ்ச மலையில நேத்து முளைச்ச காலம், அவனுக்கு நீர் இந்திர பட்டத்தை கொடுத்தீர்னா நான் எங்க போவேன்? நான் காலகாலமா இருந்தேனே, என் மானம் என்ன, மதிப்பு என்ன, மரியாதை என்ன, என் பட்டத்தை புடுங்க அலைதேலையா, இதுக்கு ஒரு அவனை முடக்கணும், அவன் பூசைய முடக்கணும், வழிய சொல்லும். எப்பா மாசி மாதம் சிவன் ராத்திரி அன்று, மாசி மாதம் சிவன் ராத்திரி அன்று அவன் பூசையை முடங்க விடக்கூடாது. சாமனோட சாமத்துல ஐயோ சாமநாடு சாமம் போல், சாமநாடு சாமம் போல் சதிசாம வேலையில் நஞ்சி ஓட்டா நஞ்சருக்கோ, நஞ்சி ஓட்டா நஞ்சருக்கோ நடிச்சாம வேலையில